நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு போமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்ல ஆட்சினா எடப்பாடியார்தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். செக் பண்ணு, அப்படியே செக் பண்ணு. ஏய் ஏய் இல்லடா இல்லடா, ஏய் அப்படியே 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 பண்ணு, அப்படியே பண்ணு. நான் காசு ஏய் உரா 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 ஏய் உரா 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 ஏய் கட்ட கட்ட. ஒரு பக்கம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்வதால் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். மறுபக்கம் பணப்பட்டுவாடாவும் மும்முரமாக நடக்கிறது. அந்த வகையில் சென்னையில் பட்டுவாடா செய்த திமுகவினர் அடுத்தடுத்து கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடும் ராயபுரம் தொகுதியில் அவரை எதிர்த்து திமுக சார்பில் சுபேர்கான் களம் இறங்கியுள்ளார். இன்று காலையிலேயே ராயபுரம் தொகுதியில் உள்ள முனிராம் பாண்டியன் தெருவில் திமுகவை சேர்ந்தவர்கள் பட்டுவாடா செய்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த சில பெண்கள் பட்டுவாடா செய்தவரை மடக்கி பிடித்து பணத்தை பறிமுதல் செய்தனர். அந்த நபரையும் கைப்பற்றிய 50,000 ரூபாய் பணத்தையும் பறக்கும் படையினரிடம் முறைப்படி ஒப்படைத்தனர். பணம் கொடுத்தவரை மடக்கி பிடிக்கும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செக் பண்ணு, அப்படியே செக் பண்ணு. ஏய் 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 இல்லடா இல்லடா, ஏய் அப்படியே 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 பண்ணு, அப்படியே பண்ணு. நான் காசு காசு. ஏய் உரா 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 ஏய் உரா 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 அவன உரா அவன உரா அவன உரா. கடைக்கு வேணா கடைக்கு வேணா. ஏய் கட்ட கட்ட. திமுக தோல்வினால எங்க தெருவில் வந்து பணம் பட்டுவாடா பண்ணிட்டு தர சொல்ல நான் உடனே காவல்துறைக்கு இது பண்ணி பறிமுதல் பண்ணி தேர்தல் அதிகாரிகள் கையிலும் காவல்துறை கையிலும் இதை நான் ஒப்படைக்கிறேன். இதேபோல் துறைமுகம் தொகுதியிலும் தாராளமாக திமுகவினர் பணம் பட்டுவாடா செய்வதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக வேட்பாளர் மனோ தலைமையில் ஸ்டான்லி மருத்துவமனை எதிரே மறியல் போராட்டம் நடந்தது. சேகர் பாபு அவருடைய சொந்த பணத்திலே அவர் கட்டி கொடுக்கலாம். இது அரசாங்கத்தினுடைய பணம், மக்களுடைய வரி பணம். அதனால தயவு செய்து இந்த ஊடகத்தின் மூலமாக பார்க்கின்ற துறைமுக வாக்காளர் பெருமக்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், எப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்பதை தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அராஜக பேரணி மீண்டும் தொடர வேண்டுமா என்பதனையோ நீங்கள் தயவு செய்து முடிவு செய்யுங்கள். அதே போல நான் சேகர் பாபு அவர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், இந்த மாதிரி மக்களை தூண்டி விட்டு எங்களை மிரட்டி பார்க்கறது, எங்களை அச்சுறுத்த நினைச்சோன்னு வச்சுங்க, நீங்க தான் ஏமாந்து போவீங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் உறுதியான ஆட்கள். ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும், காட்சிகள் மாறும். புயல் சிறை ஏற்கனவே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம். அண்ணன் வெற்றி வேட்பாளர், அண்ணன் வெற்றி வேட்பாளர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர். அம்மாவின் சின்னம், புரட்சி தமிழரின் சின்னம்.